ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கத்திரிக்காய் பிரியாணி. இந்த ரெசிப்பியில் கத்திரிக்காய் குழையாமலும் பிரியாணி உதிரு உதிராகவும் எப்படி கத்திரிக்காய் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அரிசியை கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதோடு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கட்டி பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஹோல் கரம் மசாலா. அதில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து தேவையான சாமான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரியாணிக்கு சோம்பு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் ஹீட் ஆன உடனேயும் நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு போட்டு அது நல்லா வெடிக்கும் போது அதிலிருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதுதான் நம்ம பிரியாணிக்கு நேச்சுரலான ஃப்ளேவர். அதோடு வந்து பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கணும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் நம்ம அதில் வந்து எண்ணெயில் விடும்போது அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறமா இப்போ இது பிடிக்காதவங்க இவ்வளோ தூரம் தாளிச்சா அது வந்து எடுத்து வைப்பாங்க, பொறுக்கி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கரம் மசாலாவை இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு வெறும் பல்லாவெலை மட்டும் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து நான் இப்போ தக்காளி, புதினா, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா குக்கரில் விசில் விட போகிறோம். கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு போட்டு வச்சுருந்ததை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதையும் இப்போவே வந்து நம்ம எண்ணெயில் வெங்காயம், தக்காளியோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இந்த அரைக்கிற மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்மளோட தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயை போடுறோம். கத்திரிக்காயை போட்டுட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கணும். சின்னதாக இருந்தால் குழஞ்சிட்டா டேஸ்ட்டே மாறிடும். அதனால கத்திரிக்காயை கொஞ்சம் நல்லா பெருசாக நீளமாக எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு கரண்டி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போல் வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இதுவே போதுமாக இருக்குது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியை நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இந்த பிரியாணி இதோட சேர்த்துட்டு நல்லா அது வதங்கின உடனே இந்த அரிசியும் சேர்த்து அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி வத்துற அளவுக்கு அது வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் மாதிரி 3 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் கத்திரிக்காயோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப அடியிலேருந்து ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குக்கரை மூடி விடணும். ஏன்னா இப்படி நம்ம கிண்டும்போது என்ன ஆகும்னா, மசாலா வந்து மேலேயே தங்காமல் அடி வரைக்கும் போகும். அடியில் இருக்கிற மசாலா மேலே வரும். ஸோ மசாலா ஃப்ளேவர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இறங்கியிருக்கும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.